இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இடியாப்ப மாவு எவ்வளோ நேரம் ஊற வச்சு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்துட்டு பச்சரிசி எதில் அளக்கிறோமோ அதே அளவில் புழுங்கலரிசி 2 கப்பு பச்சரிசி அப்படின்னா 1 கப்பு புழுங்கலரிசி இந்த அளவு அளந்துட்டு நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து அப்படியே வெயிலில் பரவலாக போட்டு 1லேருந்து 2 நாள் நல்லா அரிசி காயணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்தளவு காஞ்சதுக்கப்புறமா மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைக்கும் போது ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதாவது அப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது பரபரன்னு இருக்கணும் அந்த அரிசி மாவு. அந்த பதம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் புட்டும் செய்யலாம், இடியாப்பமும் செய்யலாம். பச்சரிசி மட்டும் அரைக்கிறதுக்கு பதிலாக புழுங்கலரிசி சேர்த்து அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். புட்டுமே நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரேஷன் கடை பச்சரிசி, ரேஷன் கடை புழுங்கலரிசி இதை யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி தான் அரைப்பேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற மாவை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் கடையில் மாவே வாங்க முடியாது. 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும். 2 கப்பு பச்சரிசி அப்படின்னா 1 கப்பு புழுங்கலரிசி. இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். புட்டெல்லாம் செஞ்சுட்டு மேலே தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய்லாம் ஊற்றி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கட்டாயம் அரிசி மாவு நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.